வாழ்க வளமுடன். ஏன் புரியணும் அப்படின்னா, அதுக்காக தான் இந்த ஜென்மாவே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த குடும்ப சூழ்நிலையில் உட்கார்ந்து கணவன் ரோல் ப்ளே பண்ணுறோம், மனைவி ரோல் ப்ளே பண்ணுறாங்க, குழந்தைகள் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம், தேர்ட் டைமென்ஷனுக்கு உண்டான ஒரு நிகழ்வுகள். இந்த ஜென்மம் எடுத்ததற்கு உண்டான ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்குல்ல, ரகசியமாக இருக்குல்ல. அந்த ரகசியத்தை அறியணும் அப்படின்னா இதே மாதிரி நிலைப்பாட்டுக்குள்ளே நம்மளை உட்படுத்தினா மட்டுமே தான் அதை புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா அப்படியே சட்டையை மாற்றுற மாதிரி இந்த பிறவிக்கடலில் நீந்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். பிறவி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த பழைய நினைவுகள் இருக்காது. போன ஜென்மாவில் நம்ம என்னவா இருந்தோம் அப்படிங்கிறது நினைவுகள் இருக்காது. ஆனால் இந்த ஜென்மாவில் ஏன் இந்த துன்பப்படுறோம் அப்படின்னா அந்த இதுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப், தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பின் வெளிப்பாடு தான் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம், போய் பிரயோஜனமும் இல்லை. இப்போதைக்கு நம்ம இந்த ஆன்மீக நாலேஜை வச்சு, ஆன்மீக அறிவை வச்சு, ஆன்மீக அந்த வைப்ரேஷன், அந்த பிரபஞ்ச சக்தியை உள் வாங்கி வெளிப்படுத்துவதற்குண்டான அந்த டெக்னிக்கை வச்சு நம்ம எப்படி தன்னமைதியோட நமக்கு தேவையானதை நம்ம ஈர்த்து கொள்கிறோம், எப்படி நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் நமக்கு வேணும். இதுதான் மாடர்ன் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்குன்னு ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு வாழணும்னு அவசியம் கிடையாது. இருக்கக்கூடியதை நம்ம துன்பப்பட்டது குகைகளில் வாழும்போது நம்ம முன்னோர்கள் ஆதி வாசிகள்னு சொல்லலாம். இப்போ கூட காடுகளில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, குகைகளில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை, கொடுக்கப்படலை, அது அனுபவிக்க தெரியாதனால அவங்க குகையில் வாழ்ந்து துன்பத்துக்குள்ளே உட்படுத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நாலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு, அது நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. டெக்னாலஜிங்கிறது அது இறை அறிவு தான். அந்த இறை அறிவு இல்லாமல் இந்த டெக்னாலஜிலாம் இந்த அளவுக்கு நம்ம அந்த வளர்ச்சி பாதையில் போயிருக்க முடியாது. அப்போ இந்த நிலைப்பாட்டில் நம்ம எப்படி, ஏற்கனவே இந்த பீயிங் அடிக்கடி சொன்னது தான், எலக்ட்ரிசிட்டி இருக்குது. எலக்ட்ரிசிட்டி அதை டைரெக்டாக நம்ம தொட்டோம்னா சாக்கடிச்சு செத்து போயிடுவோம். அதே இதை பக்குவமான முறையில் அந்த எலக்ட்ரிசிட்டியை ஹேண்டில் பண்ணோன்னா நமக்கு உண்டான அந்த ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட், பல ஆப்ஜெக்ட் இருக்குது. ஏசி, மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, அதே மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி அந்த நிலைப்பாட்டை கொண்டு அதை நம்மளுடைய வாழ்க்கைக்கு, அந்த கம்ஃபோர்ட், அந்த ஜோனுக்கு நம்ம கொண்டு நம்ம அதை அனுபவித்தோம் அப்படின்னா அது அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். அதுமாதிரி இறைவனை எந்த விதத்தில் எப்படி இறை ஆற்றலை உபயோகிக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய டெக்னாலஜி தான். அந்த டெக்னாலஜியை நம்ம இன்ஜினியரிங்கில் போய் எப்படி எலக்ட்ரிக்கல் பீப்புள் கற்றுக்கிட்டு அந்த எலக்ட்ரிசிட்டியை சாக்கடிக்காத அளவுக்கு அதுக்கு இன்சுலேஷன் கொடுத்து அந்த எலக்ட்ரிசிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதே போல் இந்த இறை ஆற்றலை இந்த அருள் பேராற்றலை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை மிக மிக அற்புதமாக, ரொம்ப சந்தோஷமான முறையில் கழிக்கலாம். அது தன்னமைதியோடு, குடும்ப அமைதியோடு, அதாவது உடல் வியாதிகளில் இருந்து விடுபட்டு, அதுக்கப்புறம் மன உளைச்சலில் இருந்து விடுபட்டு, பொருளாதார தாழ்வில் இருந்து பொருளாதார ஏற்றமாய் வாழக்கூடிய தன்மைக்கு மாற்றப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை எப்படி எந்த தேவையில் வச்சுக்கணுமோ அந்த தேவையில் வைக்க முடியும் என்று கூறி இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை வணங்கிய இறையாற்றலுக்கும் குரு பரம்பராவின் கருணைக்கும் அருளுக்கும் அவர்கள் குரு பரம்பரா அனைவரின் பாதங்களை பணிந்து நன்றியை காணிக்கையாக்கி இனிதே நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.